உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு இல்லை என கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் பாரதிராஜா. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அதே நாளில் பிரச்சாரத்தையும் அனைத்து கட்சிகளும் தொடங்கியது. இந்த நேரத்தில் தாவேகா தரப்புல விஜய் அவர்கள் அன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து 5 இடங்களில், அதாவது 3 சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட 5 இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் 2 இடங்களில், அதாவது பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம், இந்த 2 தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து அவர் கிளம்பி சென்று விட்டார். 3 இடங்களில் ரத்து செய்யப்பட்டது. இதற்கான காரணம் முறையான போலீஸ் பாதுகாப்பு இல்லை என அன்றைய தினமே புகார் கடிதமாக தாவேகா தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதமானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில அடுத்தடுத்த வரும் நாட்களுக்கு பிரச்சாரங்களுக்கான அனுமதி கோரிய நிலையில் அதற்கான முறையான பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். பல இடங்களில் தாவேகாவிற்கு சரியான பாதுகாப்பை போலீசார் அளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது தாவேகா நிர்வாகிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் மனு அளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதில் மார்ச் 30ஆம் தேதி அன்று நடைபெற்ற பாதுகாப்பு குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு காட்டியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் எந்த விதமான பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடிதத்தையும் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உள்ளே தற்போது அவர்கள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து வருகிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு என்ன மாதிரியான புகார்கள், கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.